அப்புறம் என்ன வரும்? ஓம் சக்தியே ஓம் விநாயகா. விநாயகானா என்னடா? விநாயகனா விநாயகர் எப்படி இருப்பாரு? யானை குண்டா இருக்குமா? அதான் அது வந்து நீங்கள் அது ஒரு கதை, ஓகேவா? அது நம்மளுக்காக நம்மளாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தின கதை. விநாயகான்ற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நாயகம்னா ஹெட்டுன்னு அர்த்தம். ஒரு ஒரு குரூப்போட நாயகன் யாருன்னா அவன் தான், அப்படின்னா அவன் தான் அந்த குரூப்போட ஹெட்டுன்னு அர்த்தம். வீன்னு ஒரு வார்த்தை சேர்த்தாங்கன்னா தனக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ பூதினா பிரசாதம், விபூதினா டாப் மோஸ்ட் பிரசாதம்னு அர்த்தம். தனக்கு மேலே ஒரு பிரசாதமே இல்லை, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிரசாதம் அப்படின்னு. இப்போ நீ சொல்லுவேல, எனக்கு இதோட பெஸ்ட்டு சாப்பாடு இதுதான் பெஸ்ட் அப்படிம்பல. ஸோ விசேஷம்னு சொல்லுவாங்க. சேஷம்னா லெஃப்ட் ஓவர் சொல்லுவாங்க. விசேஷம்னா இருக்கிறதுலே என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். விசேஷமாக இருந்துச்சு, விசேஷம் நடந்துச்சு அப்படிம்பாங்கல்ல. இந்த மாதிரி விநாயகானா தனக்கு மேலே ஒரு தலைவர் இல்லை, தான் தான் டாப் மோஸ்ட் தலைவர்ன்ற மாதிரி. இப்போ பிரசிடென்ட்டுக்கு மேலே யாருமே இல்லை. பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வர மாதிரி பிரசிடென்ட்டுக்கு மேலே யாருமே இல்லை. ஸோ இந்தியாவோட விநாயகன் யாருன்னா பிரசிடென்ட். அதை வந்து விநாயகர்ன்றது வந்து ஒரு நம்மளோட நேச்சரை குறிக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். எப்படின்னு பார்த்தோன்னா தலை வந்து யானை தலை இருக்கும், ஸோ அனிமல். பாடி வந்து பார்த்தோன்னா ஹியூமன் பாடி இருக்கும், நல்லா குண்டா இருப்பாரா பிள்ளையாரு, ஹியூமன் பாடி. கால் பார்த்தோன்னா வந்து டெமன் பூதகணங்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தியா, படத்தெல்லாம் வரலாம் கார்ட்டூன்லாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவரோட ஃபேஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் 2 காது இருக்குமா எலிஃபெண்ட்டுக்கு, இந்த பக்கம் ஆரம்பித்து அழகாக தலை மேலே போயிட்டு அவரோட தும்பிக்கையில் வந்து ஓம்னு முடியும். ஸோ அந்த ஓம்ன்ற ஆதிபராசக்தி அனிமலாகவும் இருக்கா, ஹியூமனாகவும் இருக்காங்க, நேச்சராக இருக்காங்க. கையில் பார்த்தோன்னா பழம் மோதகம்லாம் வச்சுருப்பாரு, தேங்காய் எல்லாம் வச்சுருப்பாரா, இந்த கையில் தந்தம் வச்சுருப்பாரு. ஸோ அவர் நேச்சரையும் கையில் வச்சுருக்காரு, உலகத்தை காட்டுற மாதிரி வயிறு. ஸோ உலகமே அவருக்குள்ளே இருக்குது. இது வந்து ஆதிபராசக்தியை நம்மளுக்கு சின்ன பசங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு உருவம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓம் சக்தியே விநாயகா. ஓம் சக்தி விநாயகனா அம்மா தான் விநாயகர்னு ஒரு அர்த்தம். பட் அதோட இன்னர் மீனிங் என்னன்னா, அம்மாவுக்கு மேலே ஒரு தலைவரே இல்லை, அம்மா தான் இருக்கிறதுலே டாப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓம் சக்தியே ஓம் விநாயகா. அது அப்படி விநாயகான்னு படிக்கணும். விநாயகனா இனிமேல் நீங்கள் அந்த அர்த்தம் புரிஞ்சிக்கணும். விநாயகனா தனக்கு மேலே ஒரு தலைவர் இல்லை, நாயகனே இல்லை, தான் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நாயகன்ற மாதிரி ஓம் சக்தியே விநாயகா.